பெரம்பலூரில் காலாவதியான பாஸ்டேகிற்கு கட்டணம் செலுத்தாமல் செல்ல முயன்றதை தடுத்த சுங்கசாவடி மேற்பார்வையாளரை தாக்கிவிட்டு தப்பியோடியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் செயல்பட்டு வரும் திருமாந்துறை சோதனை சாவடியில் நேற்று திமுக கொடியுடன் கார் ஒன்று சுங்கசாவடியில் காலாவதியான பாஸ்டேகுடன் வந்துள்ளார். அப்போது சுங்கசாவடி ஊழியர் கார் ஓட்டுநரிடம் கட்டணம் செலுத்த சொல்லி கூறிய நிலையில் அதனை ஏற்க மறுத்து தான் வழக்கறிஞர் என்றும் திமுக பிரமுகர் என்றும் கூறி வாக்குவாதம் செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் காரில் வந்தவர்கள் சுங்கச்சாவடி மேற்பார்வையாளர் மணிகண்டனை சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர். இந்நிலையில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.